கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது வால்யூம்ல 2 தலைப்பை நம்ம பார்க்க போறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த ஒரு 3வது அத்தியாயம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இந்த நாள்ல நம்ம நிறைவுக்குள்ள கொண்டு வரலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தோடைய தலைப்புகள் என்னன்னு பார்க்கும்போது, த ப்ராஃபிட் ஆஃப் த பைபிள், த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த பைபிள், வேதாகமத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள், வேதாகமத்துக்குள் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள். அது மாத்திரம் இல்ல, 2வது தலைப்பு டிவைன்லி கமிஷன்ட் prophets or seers, divinely commissioned prophets or seers, தெய்வீக ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் மற்றும் கண்காணிகள், சீயர்ஸ், ஞான திஷ்டிகள் கூட தமிழ்ல வருது. ஸோ இந்த 2 தலைப்பு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது இந்த நாளில் நம்ம தியானிக்க போறோம். ஸோ இது ஆங்கிலத்தில் பேஜ் நம்பர் 54 ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்ல நம்ம பார்க்கும்போதுங்க 56 பேஜ் நம்பர் 56 நம்ம இந்த நாளுக்குரிய பாடத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நாள்ல வேத வசனங்கள் மற்றும் வால்யூம்ல இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய பக்கத்துல இருந்து நம்ம வாசிக்கிறோம். காரணம் என்னன்னு பார்க்கும்போது அதிகமான வசனங்கள் இருக்கு. ஆனா எல்லா வசனங்களும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா வாசிக்க முடியாது. மாறாக 1-2 ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய வசன பகுதிகளை நம்ம வாசிக்கலாம். இது முதலாவது விஷயம். 2வது காரியம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த வால்யூம் ஸ்டடியில இருக்கக்கூடிய காரியங்களை ரொம்ப சுருக்கமாக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது காரியத்தை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்குள்ள நம்ம ஒவ்வொரு பேராகிராஃபா நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆழமான கருத்துக்கள் நம்மளுடைய மூத்த சகோதரர் பிரதர் ரசல் அவங்க கொடுத்துருக்கிறதுனால நம்ம ரொம்ப சுருக்கமாக இந்த ஒரு காரியத்தை பார்த்து இந்த நாள்ல நம்ம முடிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது தலைப்பு ரொம்ப விசேஷமாக என்னன்னு நம்ம பார்க்கிறோம்னா, த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த பைபிள், வேதாகமத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள். சகோதர சகோதரிகளே, கடந்த வகுப்புல நம்ம என்ன ஒரு காரியத்தை பார்த்தோம் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் போது, மோசேயோடைய நியாயப்பிரமாணங்கள், அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். நியாயப்பிரமாணங்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம், அதனால வந்த ஆசாரியர்கள் அவங்க எப்படி ஜனங்களை அந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை சொல்லி கொடுக்கறதுக்கோ, அவங்க ஏதாவது பாவங்கள் செஞ்சுட்டா அவங்க என்ன பண்ணணும், தேவனிடத்துல கொண்டு வரத்துக்கோ சில காரியங்கள் அந்த ஆசாரியர்கள் ஏறெடுப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்கும்போது முதலாவது விஷயம் அந்த ஒரு போன வார வகுப்புல நம்ம பார்த்தோம். அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய அரசாங்கம் இல்ல தேவனுடைய தலையீடு அந்த ஜனங்க மத்தியிலிருந்து எப்போ மோசே அந்த ஜனங்களை எகிப்துல இருந்து வெளியே கொண்டு வந்தாரோ அந்த நாட்கள்ல இருந்து தேவனே ராஜாவாக அந்த ஜனங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, வழி நடத்திருக்கிறாரு. நியாயாதிபதி காலம் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஜனங்களே ராஜாவாக கேட்கும் போது அவங்க ராஜாக்களை ஏற்படுத்தி இந்த மனுஷர்கள் ராஜாக்களாக அந்த ஒரு மாம்சீக இஸ்ரேலுக்கு வழி நடத்தினாங்க. தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு. யார் இந்த தீர்க்கதரிசிகள்? இப்போ தேவனால் ஏற்படுத்தி வைத்த மோசே வழியாக வந்த ஆசாரியர்கள் ஒரு பக்கம், தீர்க்கதரிசிகள் இன்னொரு பக்கம். யார் இந்த தீர்க்கதரிசிகள்? பொதுவா நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தீர்க்கதரிசிகள் ஆசாரியருடைய வகுப்புல வர வாய்ப்பு இருக்கு. சில தீர்க்கதரிசிகள் ஆசாரியருடைய வகுப்புல வராம வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, லேவி கோத்திரத்துல கூட தீர்க்கதரிசிகள் வருவாங்க. அந்த ஆசாரியர் வகுப்புல ஆசாரியரோடைய அந்த ஒரு கோத்திரத்துல தீர்க்கதரிசிகள் வரலாம், இல்ல வராமையும் போலாம். இதுதான் முதலாவது ஒரு விஷயமா நம்ம முன்வைக்கிறோம் தீர்க்கதரிசிகள் பத்தி. சரி, யார் இந்த தீர்க்கதரிசிகள்? இவங்களுடைய அதிமுக்கியமான வேலை, அதிமுக்கியமான ஊழியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது,
பாருங்க பிரியமானவர்களே, இந்த தீர்க்கதரிசிகளுடைய வேலை என்னன்னு பார்க்கும்போது, எப்பெல்லாம் ஜனங்க வந்து விக்கிரக ஆராதனைக்கு தங்களுடைய மனசை சாய்ச்சிருக்கிறாங்களோ அவங்கள தேவனுடைய அந்த ஒரு பிரமாணத்துக்குள்ள சீர்திருத்தி கண்டிச்சு அவங்க செய்யக்கூடிய பாவம் சுட்டி காமிக்கிறதுக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்த விசேஷமான பாத்திரங்கள் யாருன்னு பார்க்கும்போது தீர்க்கதரிசிகள். எப்பெல்லாம் மாம்சீக இஸ்ரேலர்கள் அவங்க தேவனை விட்டு விலகி போறாங்களோ, விக்கிரத்துக்கு தங்களுடைய மனசை கொடுக்குறாங்களோ, அப்போ அவங்கள கண்டிக்கிறதுக்கு, அப்போ அவங்கள சரியான பாதையில வழிநடத்துறதுக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்த ஒரு பாத்திரம் யாருன்னு பார்க்கும்போது தீர்க்கதரிசிகள். சரி, இந்த ஒரு பாயிண்ட நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அது மாத்திரம் இல்லை, இவங்களுடைய இன்னொரு வேலை என்னன்னு பார்க்கும்போது ஜனங்களுடைய நிலையை பார்த்துட்டு அவங்க சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் அவங்களுடைய காலத்துக்கு சில பொருந்தும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது வருங்காலத்துல சில காரியங்கள் பொருந்துறதாக நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த தீர்க்கதரிசிகளை தேவன் எப்படி பயன்படுத்தினாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கைய தேவன் வந்து அவர் என்ன அந்த ஜனங்களுக்கு சொல்ல விரும்புறாரோ அதே போல தீர்க்கதரிசிகளை தேவன் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வாழ வைக்கிறார். உதாரணத்துக்கு எப்படின்னு பார்க்கும்போது நம்ம எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில அவரு செய்யக்கூடிய செயல்கள் அதுவே ஜனங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். இது ஒரு உதாரணம் தான். சில பல தீர்க்கதரிசிகளை தேவன் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, நீ போய் ஒரு வேசி ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார். காரணம் என்னன்னா, அந்த நேரத்துல அந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்றாங்க, அந்த காரியம் அவங்க செய்யறதுனால தேவன் அதை வந்து முன்ன வைக்கிறார். இந்த மாதிரி தான் தேவன் அவங்களுடைய வாழ்க்கைய தேவன் வடிவமைச்சு ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புரிதலை வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது கொண்டு வர்றார். இதுதான் தீர்க்கதரிசிகளை தேவன் பயன்படுத்துற விதம். இதனால என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது தேவனுடைய உண்மையான குணலட்சணம் இந்த தீர்க்கதரிசிகள் வழியாக ஜனங்க கண்டு கொள்றதுக்காக புரிஞ்சு கொள்றதுக்காக தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இந்த தீர்க்கதரிசிகளை தேவன் பயன்படுத்துறாரு. சரி, இன்னொரு பாயிண்ட் நம்ம தீர்க்கதரிசிகள் பத்தி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம ஹைலைட் பண்ண போறோம். இந்த தீர்க்கதரிசிகள் பத்தி இன்னொரு காரியம் நம்ம என்ன சொல்ல வரலான்னு பார்க்கும்போது, பொதுவா தீர்க்கதரிசி என்றால் என்ன, இல்ல தீர்க்கதரிசிக்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது, தீர்க்கதரிசிக்கான அந்த ஒரு முக்கியத்துவம், அந்த வார்த்தையோட முக்கியத்துவம் பப்ளிக் எக்ஸ்பவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் எக்ஸ்பவுண்டர்னா அதாவது பொதுவான ஜனங்களுக்கு விவர்த்தி சொல்லக்கூடிய விஷயம், அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு பிரசங்கிக்கிற ஒரு விஷயம். அவங்க எப்படி இருக்கிறாங்க அந்த ஜனங்க, அந்த விழுந்து போன நிலைய அவங்க வந்து கிளியரா வந்து அவங்க என்ன பண்ணணும், சுட்டி காமிக்கணும். இது ரொம்பவே கடினமான ஒரு வேலை. ஏன்னா இந்த ஜனங்களை வந்து அந்த ஒரு பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவங்கள பரிசுத்தமாக்கி தேவனுடைய சமூகத்தில் நிற்க வைக்கணும்னா தீர்க்கதரிசிகளுடைய வேலை வந்து ரொம்ப முக்கியம். அவங்களுடைய பிழைகளை, அவங்களோட தப்பிதங்களை அவங்க என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது சுட்டி காமிப்பாங்க. இதுதான் வந்து தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வேலையா இருக்கு நம்ம பார்க்கிறோம். சரி, அடுத்த விஷயம் நம்ம என்னன்னு பார்க்கும்போது, தீர்க்கதரிசிகள் இவங்க வந்து தேவனுடைய வார்த்தைய, தேவன் சொன்ன கட்டளைய வந்து அவங்க தீர்க்க தரிசனமா சொல்லும் போது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி தேவன் வந்து அந்த தீர்க்கதரிசிகளை ஒரு காலகட்டம் வரைக்கும் பயன்படுத்தினார், பயன்படுத்திட்டு பின்பு ஒரு இடைப்பட்ட நாட்கள் ஆயிடுச்சு. எப்போ எசேக்கியாவுடைய நாட்கள் பிறகு ஒரு 400 வருஷத்துக்கு எந்த ஒரு என்ன சொல்ல வரல, எந்த ஒரு தேவன் வந்து யார் மூலியமாகவும் அவருடைய ஜனங்களை வழி நடத்தல. ஆனா அவங்களுடைய தீர்க்க தரிசனங்கள் வைத்துக்கொண்டு சில வகுப்பார் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது தங்கையில் தானே யூகிச்சு 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 ஜனங்களை வந்து வழி நடத்தக்கூடிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பரிசியர்களா அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது உருவாயிட்டாங்க, கள்ள போதகர்களா உருவாயிட்டாங்க. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கும்போது தேவன் ஏற்படுத்தி வைத்த தீர்க்கதரிசிகள், அவர்களால ஒழித்த தீர்க்க தரிசனம் மோசையோட பிரமாணத்தை ரெஃபரன்ஸா வச்சுட்டு பரிசியர்கள் என்னக்கூடிய வகுப்பார் வந்துட்டாங்க.
ஜஸ்ட் ஒரு தகவல். அடுத்த பாயிண்ட் நம்ம என்னன்னு பார்க்கும்போது தீர்க்கதரிசிகள், அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் இதெல்லாம் வந்து யாரோடைய ஆவினால இல்ல யாரோடைய ஆதிக்கத்தினால வந்த ஒரு விஷயம்னு பார்க்கும்போது கண்டிப்பா பரிசுத்த உள்ள நம்மளுடைய தேவனுடைய அந்த ஒரு ஆவினால ஏவப்பட்டு வந்த ஒரு விஷயம்தான் தீர்க்க தரிசனம். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கும்போது பிரதர் ரசல் அவங்க அந்த ஒரு பைபிள்ல இருக்கக்கூடிய வேதத்துல காணப்படக்கூடிய தீர்க்க தரிசிகள் பத்தி அவர் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன முன்னுரை. பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது காலம், நேரம், சமயம் இதெல்லாம் பார்த்துதான் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தான் தீர்க்க தரிசனம். இது எது அடிப்படையில இருக்கணும்? ஒருத்தர் தீர்க்க தரிசனத்தை சொல்றாங்கன்னா எந்த பேஸ்ல இருக்கணும் பார்க்கும்போது பைபிளோடைய பேஸ்ல தான் இருக்கணும். அந்த நாட்கள்ல தேவன் அவருடைய ஆவினால நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசிகள், உதாரணத்துக்கு ஐசாயா இருக்கலாம், எசேக்கியேலா இருக்கலாம், இல்ல புதிய ஏற்பாட்டு காலத்துல யோவான் வெளிப்படுத்தல் விசேஷம் அவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனத்தை புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். எல்லாரும் வந்து தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த தீர்க்க தரிசனங்கள், இது ஒரு ப்ராஃபசி நம்மளுடைய நாட்கள்ல ஒருவேளை 7ஆம் சபையில இருக்கக்கூடிய நாம் எப்படி பார்க்கணும், அதுதான் வந்து 2வது பாகமா கொடுத்துருக்காரு. பைபிள்ல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் அதுதான் நம்ம பார்க்கும்போது டிவைன்லி கமிஷன் ப்ராஃபிட்ஸ் ஆர் சீயர்ஸ். இது தமிழ்ல எப்படி வருதுங்க? 2வது தலைப்பு தேவனால் நியமிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் அல்லது ஞான திருஷ்டிக்காரர். தேவனால் ஏற்படுத்தி வைத்த நியமிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் அல்லது ஞான திருஷ்டிக்காரர். ப்ராஃபிட்ஸ் ஆர் சீயர்ஸ் அப்படின்னு இந்த ஒரு இங்கிலீஷ்ல வருது நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த ஒரு பாடத்தை ரசல் அவங்க எப்படி துவங்குறாங்க? இப்போ தீர்க்கதரிசிகள் அவங்களுடைய வேலை என்னன்னு ஒரு மேலோட்டமா சொல்லிட்டாரு. இப்போ அந்த தீர்க்கதரிசிகள் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம எப்படி பார்க்கணும், அந்த ஒரு பாயிண்ட் ரசல் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தீர்க்கதரிசிகள் அவங்க யாரு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி அவங்க ஆசாரியருடைய வகுப்பாரா இருக்கலாம், இல்ல இல்லாமையோ போலாம். அப்படி இருக்கிறவங்க இல்லாதவங்க அது முக்கியம் இல்லை. பொதுவா இந்த தீர்க்கதரிசிகள் வழியாக வரக்கூடிய ஜனங்களுக்கு தசம பாகம் எனக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஆசாரியர் வகுப்பா இருந்தா அவங்களுக்கு போகும், இல்லைன்னா அந்த தசம பாகம் எனக்கூடிய விஷயம் நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா, 10க்கு 1 பங்கு அவங்க அந்த ஒரு லேவியர்களுக்கு அவங்க சம்பாதிச்ச பலனை அவங்க கொடுக்கணும். காரணம் என்னன்னா அவங்களுடைய ஊழியத்துக்கு சம்பளமாக அது போகுது இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த ஒரு தீர்க்கதரிசிகளுக்கு எந்த ஒரு தசம பாகமும் கிடையாது, எந்த ஒரு பங்கும் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது போகாது. சரி, இவங்களுடைய மிக முக்கியமான வேலை என்ன? நான் சொன்ன மாதிரி போன விஷயத்துல நம்ம பாயிண்ட்ல பார்த்தோம், விக்கிரத்துல விழுந்தவங்கள வந்து தூக்கி நிக்க வைக்கணும், தேவனுடைய பிரமாணத்தை சொல்லி கொடுக்கறதா தீர்க்கதரிசியோட வேலை. அது மாத்திரம் இல்ல, இவங்களுடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்க்கும்போது ராஜாக்களை, நியாயாதிபதிகளை மற்றும் ஆசாரியர்களை இவங்க என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது தவறான பாதையில போனா அவங்கள சரிப்படுத்தணும், கடந்து கொள்ளணும். அவங்கள வந்து தேவனுடைய பிரமாணம், தேவன் இதுதான் சொல்றாருன்னு என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அவங்க தேவனுடைய சமூகத்துல கூட்டிட்டு வரணும். இதுதான் வந்து நம்ம பார்க்கும்போது தீர்க்கதரிசிகளுடைய வேலை. பாருங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் விஷயத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆசாரியர்கள் விஷயத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசியோட லிமிட்டேஷன் இல்ல ஒரு தீர்க்கதரிசி வந்து அவருடைய வரம்பு என்னன்னு பார்க்கும்போதுங்க, ஆசாரியருடைய தனிப்பட்ட பாவத்தை தான் அவர் என்ன பண்ணணும், சொல்லி திருத்தி கூட்டின்னு வரணும். இதுதான் தீர்க்கதரிசியோட ரொம்ப முக்கியமான வேலை. மாறாக ஆசாரியோட ஆபீஸ், ஒருவேளை அவர் செய்யக்கூடிய பலிகள், அந்த ஆசரிப்பு கூடாரத்துல செய்யக்கூடிய அந்த ஒரு ஆராதனையோட முறைமைகள், அது மேல தீர்க்கதரிசி என்ன பண்ணக்கூடாது, தலையிடக்கூடாது. ஆசாரியருடைய தனிப்பட்ட பாவங்களை மாத்திரம் அவங்க என்ன பண்ணணும், சுட்டி காமிக்கணும். இது வந்து இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்போ நம்மளுடைய விஷயத்த பார்க்கும்போது
போதகர் வாய்ப்பில் இருக்கக்கூடியவர்கள், விவரித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம ஆசாரியர்கள் தான். தேவனை தனிப்பட்ட நபர்கள் எப்படி ஆராதனை செய்யறாங்க, அவங்களுடைய மனதளவுல அவங்க எப்படி தேவனை பிரியப்படுத்துறாங்க, அது நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் எப்படி இருக்கணும்னா, தேவ சித்தம் இதுதான் எனக்கூடிய விஷயத்த ஹைலைட் பண்ணக்கூடியவர்களா காணப்படணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பிரதர் ரசல் இங்க எடுத்து வைக்கிறார். அவங்க ஆபீஸ அவங்க என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. மாறாக அவங்க என்ன பண்ணணும்னா, தனிப்பட்ட பாவத்தை அவங்க என்ன பண்ணலாம், சுட்டி காமிக்கலாம். ஸோ இந்த ஒரு காரியத்தை ரசல் சொல்லும் போது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய அறிவாற்றல் வச்சு பைபிள்ல இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எப்படி செயல்படுது எனக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸை ரசல் இங்க குறிப்பிட்டாரு. சகோதர சகோதரிகளே பாருங்க, இப்ப நான் டிவைன் பிளான் சார்ட் ஓபன் பண்றேன். உங்களுக்கு அது தெரியுதானா? தெரியுதுன்னு சொல்லுங்க. டிவைன் பிளான் சார்ட் தெரியுதுங்களா? ஒரே நிமிஷம், இப்ப தெரியுதுங்களா? சரிங்க, இப்போ டிவைன் பிளான் சார்ட் வந்துச்சு இல்லைங்களா? சரி, இப்போ நீங்க எந்த ஸ்லைடும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நீங்க வெறும் டிவைன் பிளான் சார்ட்டை மாத்திரம் பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு. பாருங்க சகோதர சகோதரிகளே, இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்துல உங்களுக்கு அந்த கர்சர் தெரியுதுங்களா, மூவ் பண்றது? ஓகே, போதுங்க. இப்போ தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நம்ம பார்க்கும் போதுங்க, இப்போ இது முதலாவது உலகம், இது தேவனுடைய ராஜ்யம் இல்லைங்களா? இது ரெண்டு விஷயத்த நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு தீர்க்க தரிசிகள் இல்ல இந்த தீர்க்க தரிசனம் பைபிள்ல எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது பாருங்க, ஏறக்குறைய 1500 வருஷம் தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்த வேதாகம எழுதுறதுக்கு தேவன் அந்த ஒரு கால சமயம் எடுத்திருக்கிறார். 1500 வருஷம் வெவ்வேறு ஜனங்கள் மூலியமாக வெவ்வேறு கை எழுத்தலோட என்ன பண்ணிருக்கிறாருன்னா, தேவன் வெவ்வேறு நபர்கள் கொண்டு ஏறக்குறைய 40 எழுத்தாளர்கள் கொண்டு தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா 1500 வருஷம் பைபிளை முழுமையை எழுத தேவன் என்ன பண்ணிருக்கிறாருங்க, அவர் ஏற்பாடு பண்ணிருக்கிறார். இப்போ இந்த தீர்க்க தரிசனம் எனக்கூடிய ஒரு விஷயம் பைபிள்ல எப்படி அது கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ரொம்ப நீங்க இந்த ஒரு விஷயத்த கவனிச்சு பாருங்க. தேவனுடைய தெய்வீக திட்டத்துல முழுவதும் தேவனுடைய அவருடைய 4 குணலட்சணமும் உள்ளடக்கினதா இந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பாருங்க, ஒரே மனசு, ஒரே தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டம் ஒரே தேவனுடைய திட்டம் தான், பல தேவனுடைய திட்டங்கள் கிடையாது. இந்த மனு குலத்துக்கு ஒரே திட்டம் தான் தேவன் வச்சிருக்கிறாரு. அத எழுதக்கூடிய ஜனங்கள் ஒரே ஆவி பெற்றுக்கொண்டு தான் எழுதியிருக்கிறாங்க. ஒரே நோக்கம் தான், ஒரே விஷயத்தை தான் முழு பைபிள் எழுதியிருக்கிறாங்க. பாருங்க, நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் மறுபடியும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஒரே தேவனுடைய திட்டம், ஒரே நோக்கம், ஒரே செயல்பாடு. இப்படிதான் தேவன் என்ன பண்ணிருக்கிறார்னா, நிறைய எழுத்தாளர்கள் நிறைய பேர் இந்த வேதத்தை எழுதினாலும் ஒரே மனசோட தான் அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது எழுதியிருக்கிறாரு. அது எப்படி பைபிள்ல அது எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத ரசல் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லும் போது, இப்போ பைபிள்ல முதல் புத்தகம் நம்ம எடுக்கும் போது எந்த புத்தகங்க? பைபிள்ல ஃபர்ஸ்ட் புக்கு, நீங்க பைபிளை திருப்பும் போதே வரக்கூடிய முதல் புக்கு ஆதியாகமம். கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். இப்ப பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டம் எப்படி இருக்குன்னா, நீங்க முதல் புத்தகத்தை நீங்க திறக்கும் போது தேவன் அவருடைய சிருஷ்டிப்பு பத்தி எழுதியிருப்பாரு. இதுல என்ன விசேஷம் இருக்கு? இதுதான் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாத்திரமா எழுதியிருக்கிறாருங்க. மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டு விழுந்து போன நிலையும் என்ன பண்ணிருக்கிறாரு. நீங்க பைபிளை திருப்பும் போதே முதல் 3 பேஜ்ல இருக்கக்கூடிய காரியங்கள் என்னதான் இருக்குங்க? மனுஷன், தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டி பண்ண அந்த மனுஷன் பாவத்தினால் என்ன பண்ணிட்டாரு? விழுந்துட்டார். இதுதான் முதல் 3 பேஜஸ்ல பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
கடைசியில வெளிப்படுத்த விசேஷத்தை நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. கடைசி மூணு பேஜ் வெளிப்படுத்தல முடிக்கும் போது தேவன் எதை குறித்து தான் எழுதியிருப்பாரு. நம்ம பார்க்கும் போது விழுந்து போன மனுஷனை தேவனுடைய ராஜ்யத்துல கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல தேவன் எப்படி தூக்க போறார். தேவனுடைய தெய்வீக திட்டம் முழுசாயிடுச்சுங்களா? இங்க சிருஷ்டிப்புல துவங்குது. இந்த இடத்துல என்ன நடக்குதுங்க? மனுக்குலத்தை மறுபடியுமாக தேவன் அந்த விழுந்து போன நிலையிலிருந்து தூக்கி ஆசீர்வதித்து கொடுக்கறதா இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வரோம்? ஆதியாகமத்துல இருக்கக்கூடிய முதல் 3 பேஜ், வெளிப்படுத்தல் விசேஷம் இருக்கக்கூடிய கடைசி 3 பேஜ் எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய திட்டமுடைய ஆரம்பம், தேவனுடைய தெய்வீக திட்டத்தோடைய முடிவு. இப்போ மத்தியில இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன இருக்கு, சென்டர்ல இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது, அந்த பிளான, அந்த திட்டத்தை தேவன் எப்படி நிறைவேற்ற போறார். புரிஞ்சுச்சுங்களா பாயிண்ட்? முதல் 3 பேஜஸ் எப்படி தேவன் மனுக்குலத்தை சிருஷ்டி செஞ்சார், அதே போல மனுக்குலம் எப்படி விழுந்தார். கடைசி 3 பக்கம் விழுந்து போன மனுக்குலத்தை தூக்கி எப்படி நிக்க வைக்க போறார். இடையில இருக்கக்கூடிய பைபிள்ல இருக்கக்கூடிய பக்கங்கள் அந்த திட்டத்தை தேவன் விழுந்து போன மனுஷனை எப்படி தூக்கி நிக்க வைக்க போறார். இதுதான் நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, தீர்க்க தரிசனம், தேவனால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். சோ இதுதான் ரசல் அவங்க சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, என்னென்ன பாயிண்ட் அவர் குறிப்பிடுறாருன்னா பாருங்க. ஒன் டிஸ்கிரைப் த கிரியேஷன், தி அதர் ரினியூட் ஆர் ரெஸ்டோர்ட் கிரியேஷன். அப்படின்னா இந்த இடத்துல ஆதி ஆகமத்தை பார்க்கும்போது சிருஷ்டிகள் பத்தி பேசுறாரு, சிருஷ்டிப்பு பத்தி, ஒரு ஆரம்பத்தை பத்தி பேசுறாரு. ஆனா நீங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல பாத்தீங்கன்னா என்ன எதை குறித்து பேசுவார்னா, அந்த சிருஷ்டிகள் விழுந்து போன சிருஷ்டி புதுப்பிச்சு ரெஸ்டோர் ஆகி மறுபடியும் புதுப்பிச்சு வரக்கூடிய விஷயத்த பேசுறாரு. ரெண்டாவது பார்க்கும்போது இந்த இடத்துல பாவத்தினால் விழுந்த ஒரு நிலை எங்க சிருஷ்டி, அது அந்த ஒரு முதலாம் உலகத்துல தேவனுடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியாத பாகத்துல அந்த பாவத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நிலை. இங்க முதலாவது விஷயத்துல நம்ம என்ன பாக்குறோம்? பாவம் சாபம் எங்க வருதுங்க? பூமிக்குள்ள அந்த பாவம் சாபம் என்னக்கூடிய ஒரு விஷயம் வருது. அதே போல கடைசியில நம்ம பார்க்கும் போது வெளிப்படுத்தல் விசேஷத்துல பாவம் சாபம் எப்படி முற்றிலுமாக எடுக்கப்படுது. ஆதியாகமத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? சாத்தான் விழுந்தார். ஆனா வெளிப்படுத்தல் விசேஷத்துல என்ன பார்க்கிறோம்? சாத்தான் மற்றும் தீமை முழுமையாக என்ன ஆக போகுது? அழிக்கப்பட போகுது. ஆதியாகமத்துல என்ன பார்க்கிறோம்? முதலாவது மனுஷன் ஆதாம், அவர் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஆளுகை, இந்த மனுக்குலத்துக்கான ராஜா யாருங்க? ஆதாம் தான். அவரு ஆண்டு கொள்ளக்கூடிய அந்த ஒரு வல்லமைய அவர் என்ன ஆயிட்டாரு? அந்த ஒரு ஏதன்ல தொலைச்சிட்டார். ஆனா இதே விஷயத்துல ராஜ்யத்துல கிறிஸ்து இயேசு மூலியமாக மனுக்குலத்துக்கு மறுபடியும் என்ன கிடைக்க போகுது? அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போது நம்ம பாக்குறோம். அதே போல ஆதியாகமத்துல மனுக்குலத்துக்கு மேல முதலா என்ன வந்துச்சுங்க? மரணம் தண்டனை வந்துச்சு. 1000 வருஷம் அரசாட்சி. வெளிப்படுத்தல் விசேஷத்துல அந்த மரணம் என்னக்கூடிய விஷயம் முழுமையா என்ன ஆகுது? எடுத்து போடப்படுது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டம். இந்த தெய்வீக திட்டத்துல மத்திய காலத்துல தேவன் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறார், அவர் எப்படி வழிநடத்த போறார் எனக்கூடிய காரியம் தான் மத்த இருக்கக்கூடிய அந்த ஒரு புத்தகத்துல காணப்படுது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. வெவ்வேறு காலங்கள், வெவ்வேறு சூழல்கள் தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது நிறைய கையெழுத்துனால, நிறைய ஜனங்களுடைய பேனாக்கள்னால அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த ஒரு பைபிள்ல தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா எழுதியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரி, ஓகே. சோ இந்த ஒரு தகவலோட பைபிள் பத்தி சில விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, வேதாகமம் என்னக்கூடிய ஒரு புஸ்தகம், வேதாகமம் என்னக்கூடிய ஒரு புத்தகம் வெறும் ஒழுக்க ரீதியாக பேசக்கூடிய ஒரு விஷயமா, இல்ல ஞான வார்த்தைகள்னால நிரம்பின ஒரு விஷயமா, இல்ல நமக்கு ரொம்ப துக்கமா வந்தா ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமான்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இல்ல. பைபிள் அவ்வளவு மாத்திரம் இல்ல வெறும் ஞானம், இல்ல நமக்கு தேவையான ஆறுதல், இல்ல ஒழுக்க ரீதியான விஷயங்கள் மாதிரி சொல்லி கொடுக்கறது இல்ல. அதையும் தாண்டி பைபிள்ல தேவன் என்ன பண்ணிருக்கிறான்னு பார்க்கும்போது அதையும் தாண்டி தான் வச்சிருக்கிறார். ஜீவன் கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமா தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது பைபிளை வச்சிருக்கிறார். அதுக்குள்ள தேவனுடைய ஞானம்,
அந்த ஞானத்தோடைய ஆரம்பம், அவருடைய தெய்வீக திட்டத்துல எப்படி அவர் துவங்குறார், எப்படி அவர் முடிக்கிறார் எனக்கூடிய மொத்த காரியத்தையும் ஏற்ற காலத்துல தேவன் என்ன பண்ண போறார், நிறைவேற்றக்கூடிய விஷயத்த அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னு பார்க்கும்போது வேதத்துல அவர் எழுதியிருக்கிறார். சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்ல முயற்சிங்க. வேதத்துல காணப்படுற முதல் தீர்க்க தரிசனம் எது? நான் இன்டோ கொடுத்துறேன். அது முதல் புத்தகத்திலேயே இருக்கு, நீங்க பைபிள் திருப்பும் போது. வெரி குட் பிரதர், வெரி வெரி குட். ஸ்திரீயின் வித்து, ஸ்திரீயின் வித்து ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். அந்த ஸ்திரீயின் வித்து பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, எப்போ மனுஷன் பாவ சாபத்தினா விழுந்தானோ தேவன் கொடுக்கக்கூடிய முதல் தீர்க்க தரிசனம் அந்த ஸ்திரீயின் வித்துனால தான் உங்களுக்கு என்ன வரப்போகுது, ஒரு விடிவிப்பு இல்ல ஒரு ரிடம்ஷன், ஒரு மீட்பு வரப்போகுதுன்னு அந்த ஒரு ஸ்திரீயின் வித்துல தான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா கொடுத்திருக்காருன்னு பாக்குறோம். இப்போ கேள்வி என்னன்னு பார்க்கும்போது, அந்த வித்து யாரு, அந்த ஸ்திரீ யாரு? யாராவது ட்ரை பண்றீங்களா? அந்த வித்து யார், அந்த ஸ்திரீ யார்? சரி, குட். ஸ்திரீயினால் பிறந்தவர் அப்படின்னா ஒரு ஸ்திரீனால தான் பாவம் ஸ்டார்ட் ஆச்சு. ஏவாள் அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்க, அதனால தான் பாவம் உள்ள வந்துச்சு. அதே போல ஒரு ஸ்திரீயை வைத்துதான் ஒரு மிகப்பெரிய மீட்பர் வெளியே வரணும். அந்த ஸ்திரீ யாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுடைய தாயாகிய மரியா. அவங்க மூலியமா வந்தவர் யாருங்க? அதாவது தேவனுடைய ஆவினால தான் வந்தவர். இந்த மனுஷனை மீட்டெடுக்கிறதுக்காக ஒரு பாத்திரமா அவங்க பயன்படுத்தினாங்க. இப்போ கர்த்தர் இயேசு தொடர்ந்து வர சபை தான் அந்த வித்து. அந்த ஸ்திரீ யாருன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுடைய தாயாகிய மரியா. சரிங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கும்போது, இந்த விழுந்து போன சந்ததியிலிருந்து தேவன் ஒரு ஸ்திரீயை எடுக்கிறாங்க. அவர் மூலியமாக ஒரு மிகப்பெரிய மீட்பர் வருவார். அந்த மீட்பர் இந்த உலகத்துக்கான மீட்பை கொடுக்குவார். இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டம். இத சுட்டி காமிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்ணாருன்னா, முதலாவது எப்போ இந்த மனுக்குலம் பாவத்தை செஞ்சாங்களோ, ஆதாம் எப்போ பாவம் செஞ்சாரோ, தேவன் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் அவர் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, தங்களுடைய நிர்வாணத்தை மறிக்கிறதுக்கு ஒரு பலியை, ஒரு 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 ஆடு இல்லைங்க, ஒரு அனிமல், ஒரு மிருகத்தை அவர் என்ன பண்றாருன்னா பலி கொடுக்குறாரு. இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது மறுபடியும் கர்த்தர் இயேசுவை தான் குறிக்குது. எப்படின்னு பார்க்கும்போது, பாவம் ஒருத்தர் செஞ்சுட்டா அதுக்கான பரிகாரி மரணத்துல தான் வரும். கர்த்தர் இயேசு அதுக்கு ஈடு பலியா கொடுத்துதான் ஆக்கணும். எனக்குடைய விஷயத்த அந்த ஒரு மிருகத்துடைய பலியில அவர் காமிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதை தொடர்ந்து ஆபேல் ஏறெடுத்த அந்த ஒரு பலி மறுபடியும் கர்த்தர் இயேசுவை தான் குறிக்குது. ஈசாக்கோட பலி கர்த்தர் இயேசுவை தான் குறிக்குது. பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லா பலிகளும் யாரைத்தான் மையமா வச்சு பேசுதுன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவை தான் பேசுது. யூத யுகத்துல ஏறெடுக்கப்பட்ட எல்லா பலிகளும் கர்த்தர் இயேசுவை தான் பேசுதுன்னு நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, நிறைய தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் இயேசுவை பத்தி இருக்கு. நீங்க வால்யூம்ல நீங்க திருப்பி பாருங்க. ஏசாயா 53:3-6 கர்த்தர் இயேசு இந்த பூமியில எப்படி பாடுபடணும், எப்படி மறிக்கணும், அவர் எப்படி அவமானத்தை தாங்கணும் எனக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி கர்த்தர் இயேசு ஒரு விடுதலையா, ஒரு மீட்பாக இந்த பூமிக்கு வரணும். மீகா 5:2 கர்த்தர் இயேசு அவரு மறிச்சே ஆகணும். தானியேல் 9:36 70 வாரம் தீர்க்க தரிசனம். அதை தொடர்ந்து கர்த்தர் இயேசு பாவி இல்ல, நீதிமான், அவருக்குள்ள எந்த வஞ்சகமும் இல்ல, எந்த ஒரு கோபமும் இல்ல, ஆனாலும் அவர் என்ன ஆகணும், மறிக்கப்படணும். ஏசாயா 53:8-9 மற்றும் 11 அவர் 30 வெள்ளிக்காசு நாள் அவர் என்ன பண்ணப்படணும், காட்டி கொடுக்கப்படணும். இது நம்ம எங்க பார்க்கிறோம்னு பார்க்கும்போது ஜெகரியா 11:12 அதை தொடர்ந்து கர்த்தர் இயேசுவோடைய
மரணம் எப்படி இருக்கும்னா ஒரு கல்வர்கள் மத்தியில தான் அவர் மறிக்கணும். ஏசாயா 53:12 அவர் மறிக்கும் போது அவர்கள் எலும்பு என்ன ஆகக்கூடாது, முறிக்கப்படக்கூடாது. சங்கீதம் 34:20, யோவான் 19:36. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் இயேசு மரிச்சாலும் அவரோட சரீரம் என்ன ஆகாது, கெட்டு போகாது, அழியாது. காரணம் என்னன்னா அவர் பரிசுத்தமான கர்த்தர் இயேசு. அது ஒரு பரிசுத்தமான சரீரம், அது என்ன ஆகாது, அது அழுகி போகாது. சங்கீதம் 16:10, அப்போஸ்தல் நடவடிக்கை 2:31. சகோதர சகோதரிகளே, இது எல்லாமே கர்த்தர் இயேசு பற்றி பேசப்பட்ட தீர்க்க தரிசனம், வேதத்துல எழுதியிருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம். சரி, இது ஏன் எழுதப்பட்டிருக்கு, எதுக்காக எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு இந்த மனுக்குலத்துக்காக கொடுக்கக்கூடிய அந்த ஈடு பலி, இவர் தான் அந்த அடிக்கப்பட வேண்டிய ஆடுன்னு ஜனங்க புரிஞ்சு கொள்ள வண்ணமாக இத்தனை தீர்க்க தரிசனங்கள் என்ன இருக்கு, எழுதப்பட்டிருக்கு. மனுக்குலத்தோடைய பாவ சாபம் நீக்கப்படணும், அது எடுத்து போடப்படணும்னா ஒரு பலி தேவை. அந்த பலி தேவைன்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அதனாலதான் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இத்தனை தீர்க்க தரிசனங்கள் என்ன இருக்கு, எழுதப்பட்டிருக்கு. சரி, அதை தொடர்ந்து கர்த்தர் இயேசுவோடைய அவருடைய முதலாம் வருகை, அதோடைய மைய நோக்கம், ஏன் கர்த்தர் இயேசு முதலாம் வருகை வரணும், அதுக்கான மைய நோக்கம் என்ன, இந்த கேள்விகள்லாம் நம்ம பார்க்கும்போது ரோமர் 5ஆம் அதிகாரம்ல இருந்து ரோமர் 12ஆம் அதிகாரத்தை நீங்க ஜஸ்ட் அதை நீங்க வாசிச்சீங்கன்னா, அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், தேவனோட தெய்வீக திட்டத்துல ஏன் கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு வரணும், அதுக்கான காரணம் என்ன, இந்த பூமியை மீட்டுக்கு எப்படி அவர் மீட்டு எடுத்தார், ஒருவேளை இந்த மீட்டு எடுக்கும் போது அவர் கூட யாரெல்லாம் அதை சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது ரோமர் 5ஆம் அதிகாரம்ல இருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்கறோம். ஸோ நம்ம ரொம்ப பிளாட்டா சொல்ல போன சகோதர சகோதரிகளே, தேவனோட தெய்வீக திட்டத்தை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா ரொம்ப சுருக்கமா பார்த்துருக்கிறோம். பட் ரிசல்ட் இது எப்படி எழுதுறாங்கன்னு பார்க்கும்போது ஒரு அப்டிராக்ட் மாதிரி, தேவனோட தெய்வீக திட்டம் இந்த அம்சம் இருக்குன்னு அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப சுருக்கமா அவர் எழுதுறது நம்ம பார்க்கிறோம். சரி, இதை தொடர்ந்து அடுத்த பாயிண்ட் ரிசல்ட் என்ன கொண்டு வராருன்னு பார்க்கும்போது, பழைய ஏற்பாடு காலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியாயப்பிரமாணம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள், இதை எதை குறிக்கிறது நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா பழைய ஏற்பாடு காலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பலிகள் கர்த்தர் இயேசுவோடைய பலி தான் இருக்கு. இதனால என்ன ஒரு விஷயம்னு பார்க்கும்போது கண்டிப்பா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கு என்ன ஆகணும், அந்த ஒரு ஆசீர்வாதம் கடந்து போகக்கூடிய விஷயங்கள் அந்த நிழல்ல அங்க சுட்டி காமிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதுல இருந்து எடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும்போது வெறும் மாம்சீக இஸ்ரேலுகளுக்கு மாத்திரம் இல்ல, புறஜாதிகள் கூட இந்த ஒரு ஆசீர்வாதம் போகுது. அதனால்தான் கர்த்தர் இயேசுவை நம்ம என்ன சொல்றோம்னு பார்க்கும்போது அவரு உலக ரட்சகர் என்றும், வெறும் கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் கர்த்தர் இயேசு நம்ம பார்க்கிறோம். சரி, இதை தொடர்ந்து அடுத்த பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஆபிரகாமுடைய சந்ததி 2 சந்ததியா இருக்கிறாங்க. ஒன்னு மாம்சீக இஸ்ரேலர்கள், இன்னொன்னு சிறுமந்தை வகுப்பார். இந்த 2 வகுப்பாருக்கும் என்ன ஆகணும், ஆசீர்வாதம் கடந்து போகணும். ஒரு வசனம் வாசிக்கலாம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவன் கூட நாம் மகிமைப்படும்படி அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். பாருங்க, ஒருவேளை அந்த சிறுமந்தை வகுப்பார்ல இருக்கு நம்ம அந்த ஒரு வாய்ப்புல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம உறுதியா நம்பும் போது நமக்கான பாடுகள் மத்தியிலத்தான் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஒரு சிறுமந்தை என்னக்கூடிய வகுப்பார்ல அந்த ஒரு மகிமையின் நிலைக்கு போறோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். பிரதர் ரசல் அவங்க எப்படி எழுதிருக்கிறாங்களோ அப்படியே நம்ம ஸ்டடி பண்ணலாம். ரொம்ப சர்ச்சை பத்தி அவர் என்ன பண்ணல, இந்த ஒரு பாடத்துல ஹைலைட் பண்ணி பேசல, ஜஸ்ட் ஒரு இன்டா சிறுமந்தை என்னக்கூடிய வகுப்பா இருக்கிறாங்க, அவங்க மூலியமா இந்த பூமி ஆசீர்வதிக்க போவோம், அவ்வளவுதான். இந்த ஒரு பாயிண்ட் அவர் பேசி முடிக்கிறார்.
நெக்ஸ்ட் தொடர்ந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசன வசனம் கர்த்தர் இயேசுவோட பிறப்புல என்னன்னு பார்க்கும்போது, கிரேட் டைடிங்ஸ் ஆஃப் கிரேட் ஜாய் which shall come upon all people. அது எப்படி நம்ம தமிழ்ல சொல்லிருக்க? கர்த்தர் இயேசுவோட பிறப்பு நாம் நினைப்பதற்கு மிக இல்லைங்க. அதிகமாக கிரேட் டைடிங்ஸ் ஆஃப் கிரேட் ஜாய், குட் டைடிங்ஸ் ஆஃப் கிரேட் ஜாய். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த நற்செய்தி. மிகுந்த நற்செய்தி. எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மிகுந்த நற்செய்தி. என்னன்னு பார்க்கும்போது ரட்சகர் அவர் என்ன ஆயிட்டாரு? தாவீது ஊர்ல பிறந்துட்டார். அந்த ஒரு நற்செய்தி என்னங்க? அந்த நற்செய்தி என்னன்னு பார்க்கும்போது தேவனோட ராஜ்யம், தேவனோட ராஜ்யத்துல முழு மனுக்குலம் ஆசீர்வதிக்க போற ஒரு விஷயம் தான் அந்த நற்செய்தி. அதுக்கான ஏற்பாடு, அதுக்கான ஆயத்தம் இந்த பூமிக்கு வந்தாச்சு. கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில அவர் வந்துட்டாரு, பலி கொடுக்க வந்துட்டாருன்னு சொல்லும்போது அது ஒரு நற்செய்தி. அந்த ஒரு பாயிண்ட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது மோசேயோடைய நியாயப்பிரமாணம், அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது எதை குறித்து தான் பேசுது? அதோடைய பலிகள் எடுத்து பார்த்தா எங்க நிறைவேறக்கூட பலிகளா இருக்குன்னு பார்க்கும்போது தேவனோட ராஜ்யத்துல நிறைவேறக்கூடிய பலிகளா இருக்கு. இந்த விஷயத்த அப்போஸ்தலர்கள் அவங்க குறிப்பிடுறாங்க. கர்த்தர் இயேசுடைய ஜெபத்துல கூட உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்னக்கூடிய ஒரு பாயிண்ட் அவர் சொல்றது நம்ம பார்ப்போம். தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம். எதுவுமே புதுசான ஒரு விஷயம் இல்லை, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் அது இருக்கக்கூடிய வால்யூம்ஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம டச் பண்ணிருக்கோம். இப்போ அந்த மாதிரி ராஜ்யத்துல ஒரு பங்கா நாம் போய் சேரணும்னா நம்மளுடைய குணலட்சணம் எப்படி இருக்கணும்னா முற்றிலும் ஜெயம் கொண்ட ஒரு வகுப்பாரா இருக்கணும். அதே போல கர்த்தர் இயேசு அவருக்கு இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். பாருங்க, அடிக்கப்பட்ட அந்த ஆடு, தேவன் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மகிமையை நம்ம பார்க்கும்போது worthy of the lamb that has been slain, lamb that was slain, அடிக்கப்பட்ட அந்த ஆடு, அது worth, அது மிகவும் கனம் புரிந்த ஒரு விஷயம். எனக்குடைய ஒரு விஷயம் கர்த்தர் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு நிலையை கொடுக்குது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இதை தொடர்ந்து பைபிள்ல ரொம்ப முக்கியமாக மனுக்குலத்துக்கு தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு என்ன சொல்றதுங்க உபதேசம், இல்ல மிக முக்கியமான ஒரு டாக்டரின் பைபிள்ல என்னன்னு பார்க்கும்போது உயிர்த்தெழுதல், மனுக்குலத்துக்கான உயிர்த்தெழுதல். பைபிளை விட்டு வேற எந்த புத்தகமும் உயிர்த்தெழுதல் குறித்து என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது பேசுறது இல்லை. பைபிள் மாத்திரமே மனுக்குலத்துடைய உயிர்த்தெழுதல் குறித்து பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இது ரொம்பவே பைபிள்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது உயிர்த்தெழுதல். அதுவும் அந்த உயிர்த்தெழுதலுடைய காலங்கள், அந்த அதிகாலையில் விடிவெள்ளி, இல்ல அந்த அதிகாலையில் வரக்கூடிய மகிழ்ச்சி, அந்த உயிர்த்தெழுதலுடைய சந்தோஷம், இதெல்லாம் பைபிள்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான உபதேசம். அதனால்தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லிட்டாங்க, உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கை, உயிர்த்தெழுதல் என்னக்கூடிய ஒரு விஷயமே இல்லைன்னா நாம் பிரசங்கிக்கிறது என்னங்க வீண். இந்த ஒரு பாயிண்ட அப்போஸ்தலர் பவுல் சொல்றாருன்னா பைபிள்ல உயிர்த்தெழுதல் என்னக்கூடிய ஒரு உபதேசம் எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு உபதேசமா இருக்கு நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. தீர்க்க தரிசனமாக தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த உயிர்த்தெழுதல் பத்தி எழுதி வச்சிருக்காரு. அடுத்த பாயிண்ட் பைபிள்ல மிராக்கிள். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நேத்து தான் இதை பத்தி நாங்க பேசியிருந்தோம், மிராக்கிள் பத்தி. ஒருவேளை அற்புதம் அடையாளங்கள் நடக்குதா அப்படின்னு நம்ம கேட்கும் போது கண்டிப்பா வேதமானவர்களா இருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம், பேர் சபையில நம்ம பார்க்கிற மாதிரி மிராக்கிள் என்ன ஆகுறது இல்ல, நடக்கிறது இல்லை. ஒருவேளை எனக்கு வியாதி வந்துச்சு அப்படியே சொஸ்தம் ஆயிடுச்சு அப்படிலாம் இல்லைங்க. ஆனா பைபிள்ல இருக்கக்கூடிய மிராக்கிள்
பைபிள் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றதுங்க அதிசயம், ரொம்பவே அது அதிசயம் தான். இப்ப பாருங்க, ரசல் அவங்க சுட்டி காமிக்கும் போது இந்த மிராக்கள் பத்தி ஏன் பைபிள் எழுதுறாங்கன்னு பார்க்கும்போது, சில பேர் வேதாகமத்துல இருக்கக்கூடிய அதிசயங்கள் கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன விஷயத்த அப்படி சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, யோனா மீனோட வயிற்றுல இருக்கிறார் பாத்தீங்களா, அதெல்லாம் பைபிள்ல சுட்டி காமிக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை அப்படின்றாங்க. ஏன்னு பார்க்கும்போது பாருங்க, ஒரு மீனுக்குள்ள ஒருத்தர் உள்ள போயிட்டா எப்படி மூச்சு விட முடியும் பொதுவா கேட்டா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீன் எங்க இருக்குங்க? தண்ணிக்குள்ள இருக்கு, தண்ணிக்குள்ளார இருக்கு மீன். அந்த கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேல தண்ணீர் முடி இருக்கும். அதுக்குள்ள யோனா இருக்கிறாருன்னா எப்படி அவர் மூச்சு வாங்குவாரு? எப்படி மீன் மூச்சு விடுவாரு? இதெல்லாம் ஒரு கட்டு கதையா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, நோவா அதோடைய பேழை எப்படி எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாம அப்படி கட்டிட்டு இருப்பாரு. அப்புறம் ஸ்திரீயின் வித்து, அதாவது அந்த ஒரு ஏவாலும் அந்த ஒரு சர்பம், இது கூட ஒரு கட்டுக்கதை அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு யோசுவா காலத்துல அந்த சூரியனே என்ன ஆயிக்குதுன்னு பார்க்கும்போது, அவங்க யுத்தம் செய்யும் போது கொஞ்ச நேரம் தேவன் சூரியனை நிக்க வச்சிருக்கிறார். ஏன்னா ஒருவேளை அந்த ஒரு சாயங்காலம் வேலை ஆயிடுச்சுன்னா அந்த அமோலோக்கியரை அவங்கனால என்ன பண்ண முடியாது, வீழ்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு தேவன் சூரியனை நிக்க வச்சிருக்கிறார். கலந்தைய பேச வச்ச ஒரு விஷயம் விலியாம் காலத்துல. இதெல்லாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் உண்மையா நடந்திருக்குமா? ஒருவேளை இதெல்லாம் பைபிள்ல இருக்கக்கூடிய ஒரு கட்டுக்கதை, இதெல்லாம் அவ்வளவு உண்மை இல்லை அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, பைபிள்ல இந்த காரியங்களை எடுக்க முயற்சி பண்ணிருக்கிறாங்க. பாயிண்ட் நம்ம ரொம்ப சீரியஸா யோசிக்கணும். தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. அது மாத்திரம் இல்ல சகோதர சகோதரிகளே, இது உண்மை, இது நடந்துச்சு, இது சத்தியம்னு பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த நிகழ்வுகள்லாம் மறுபடியும் தேவன் கர்த்தர் இயேசு மூலியமாக சொல்றாரு. கர்த்தர் இயேசுவே ஒரு இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த நினைவே பட்டணத்துக்கு போகும்போது யோனா அந்த மீனுடைய வயிற்றுல இருந்திருக்கார். வசனம் தெரியும் இல்லைங்களா, மனுஷகுமாரனும் பூமியின் இருதயத்துல அந்த 3 நாட்கள் யோனாவை போல இருக்கணும் என்னக்கூடிய ஒரு விஷயத்த கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு, ஊர்ஜிகப்படுத்துறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் இயேசு ஒரு விஷயத்த பேசுறாருன்னா அது ரொம்பவே முக்கியமான ஒரு காரியம். அது மாத்திரம் இல்ல, ஸ்திரீயின் வித்து பத்தி அப்போஸ்டல் பவுல் அவங்களும் என்ன பண்றாங்க, பேசுறாங்க. அப்போஸ்டல்களும் பழைய ஏற்பாட்டு காலத்துல நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க என்ன பண்றாங்க, சுட்டி காமிக்கிறாங்க. நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு, தேவன் நடத்தினார். ஏன் இந்த காரியம் நம்ம பார்க்கிறோம்னா சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாக நம்ம சொல்லும் போது ஒரு உதாரணத்தை கொடுக்கும் போது, அந்த யோசுவா காலத்துல நடந்த அந்த ஒரு யுத்தத்தை சூரியனை நிக்க வச்சிருக்கிறார் தேவன். என்ன அடையாளமா இருக்குன்னு பார்க்கும்போது, இந்த கடைசி நாட்கள்ல வரக்கூடிய மகா உபத்திரம், தேவனுடைய நாட்கள், இல்ல நல்ல வார்த்தை இருக்குங்க, தேவனுடைய நாள், கர்த்தருடைய நாள், அந்த நாட்களுக்கு ஒரு நிழலாகத்தான் அந்த ஒரு விஷயம் வச்சிருக்கிறார். அதை சுட்டி காமிக்கிறதுக்கு தான் யோசுவா அந்த நாட்கள்ல லிட்டரலா அந்த ஒரு சூரியன் என்ன இருக்கு, கொஞ்சம் காலம் தாமதிச்சிருக்கு. அதே போல இந்த ஆர்மகதான் யுத்தம், அதை பத்தியான சில நிழல்களை சுட்டி காமிக்கிறதுக்கு தான் அது நடந்திருக்கு. இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த ஒரு கழுத பேசக்கூடிய ஒரு விஷயம் யூதா குறிப்பிடுறாரு. நீங்க பிலியாம போல ஆயிடாதீங்க, ஒரு 2ஆம் மரணத்துக்கு போற ஒரு வகுப்பார். கழுதியே பேசி கூட அவங்க என்ன பண்ணல, கேட்காம போயிட்டாரு. இந்த ஒரு பாயிண்ட் அவங்க என்ன பண்றாங்க, யூதா சொல்றது நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் இல்ல, சில மிராக்கல்ஸ் பைபிள்ல நடந்த சில ஆச்சரியங்கள், கர்த்தர் இயேசு அந்த ஒரு திராட்சை தண்ணிய அப்படியே திராட்சை ரசமா மாத்துறாரு, நோயாளிகளை குணப்படுத்துறார். இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது சகோதர சகோதரிகளை எதை குறிக்குது, எதை குறிக்குது நம்ம பார்க்கும் போது, தேவனால் எல்லாம் கூடும்.
ஒருவேளை ராஜ்யத்துல வந்து ஒருத்தர் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரு, எப்படி உயிர்த்தெழுதல் நடக்கும்? எப்படி வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டவர் குணமாக்குவார்னா, அதை சாம்பிளா காமிக்கத்தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறாரு, இந்த காரியத்தை காமிக்கிறாரு. வெறும் தண்ணிய வந்து திராட்சை ரசமா மாத்துறது என்ன அர்த்தம்? பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஒன்னும் இல்லாத விஷயத்த ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை யார் கையில இருக்கு? நம்மளுடைய தேவனுடைய கையில இருக்கு. காமிக்கக்கூடிய சில காரியங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். சரி, இது வந்து நம்ம பைபிள்ல இருக்கக்கூடிய அதிசயத்தை நம்ம பார்த்துட்டோம். நம்மளால உணர முடியாத, இல்ல உணர முடியாதுன்னு சொல்லும் போது அனுதினம் கவனிக்க தவற அதிசயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்மளுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, சிம்பிளா ஒரு 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். உதாரணம், இந்த ஒரு பாயிண்ட்ஸ்ல இருந்து எடுத்து பார்க்கும்போது, நம்மளோட நாட்கள்ல வந்து நம்ம நாய்கள் பார்க்குறோம் இல்லைங்களா? நாய், கோழி, பூனை, இல்ல மற்ற மிருக ஜீவங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா? இது மீன்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில? இதுக்கு இந்த ஜீவன்களுடைய வயசை நம்ம பார்க்கும்போது யார் மூத்தவங்கன்னு சொல்ல முடியுமா? மனுஷனா இல்லைன்னா அந்த மிருக ஜீவியங்களான்னு? யார் மூத்தவங்க? யார் வயசுல பெரியவங்க? யாராவது அன்மியூட் பண்ணி சொல்றீங்களா? யாருக்கு வயசு அதிகங்க? மனுஷனுக்கா இல்லைன்னா அந்த மிருக ஜீவியத்துக்கா? மனுஷன் தானா? சரி, பாருங்க, தேவனுடைய சிருஷ்டிப்பின் நாட்கள்ல நம்ம எடுத்து பார்த்தா மனுஷன் வந்து 6ஆம் நாள்ல சிருஷ்டி செஞ்சப்பட்டார். தேவனால் எப்போ சிருஷ்டி செய்யப்பட்டார் பார்க்கும்போது 6வது நாள் தான். ஆனா 5வது நாள், அது ஒரு நாளைக்கு முன்ன மிருக ஜீவியம் மற்றும் இந்த ஒரு கடல்ல இருக்கிற மீன்கள்ல தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? சிருஷ்டி செஞ்சிட்டார். இப்போ சொல்லுங்க, யாருக்கு வயசு ஜாஸ்தி? புரியலீங்களா? ஆமா, மனுஷனுக்கு முன்னாடியே சிருஷ்டி செய்யப்பட்டிருக்கு இல்லைங்களா? இது ஆச்சரியமா தெரியலீங்களா? அப்படின்னா என்ன பாயிண்ட் இங்க ரசல் அவங்க சொல்ல வராங்கன்னு பார்க்கும்போது, இந்த மிருக ஜீவியங்கள் மனுஷனுக்கு முன்னாடியே சிருஷ்டிக்கப்பட்டது. இவ்வளவு நாளா பாதுகாத்து பராமரிச்சு வந்தது யார்? இதை நம்ம அனுதின வாழ்க்கையில நம்ம நோட் பண்ணிருக்கிறோமா? இதை நம்ம கவனிச்சிருக்கிறோமா? சரி, நம்ம சாப்பிட்ற காய்கறி பழங்கள் அதுக்கு வயசு ஜாஸ்திங்களா இல்லைன்னா மிருகத்துக்கு வயசு ஜாஸ்தியா? கரெக்டா நீங்க சொல்லிடுங்க பார்க்கலாம். தேவனோட சிருஷ்டிப்பு நாட்கள்ல எடுத்து பார்த்தா யாருக்கு வயசு ஜாஸ்திங்க? பாத்தீங்களா, தாவரம் புல் பூண்டு தான் முதல் வருது. அப்படின்னா என்ன பாயிண்ட்ஸ் நம்ம பேசணும் தெரியுங்களா? இவ்வளவு நாட்களா தேவன் பாதுகாத்து பராமரிச்சு நம்ம கையில எப்படி இதெல்லாம் வந்து சேருது? இப்போ நம்ம ஒரு சாதாரண வெங்காயம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த வெங்காயத்தோடைய சிருஷ்டிப்பு நாட்கள் தேவனுடைய பார்வையிலிருந்து பார்த்தா மனுஷனை பார்க்கிலும் ஒரு 14,000 வருஷம் பின்னாடி வந்துருது இல்லைங்களா? தேவனுடைய சிருஷ்டிப்பு எடுத்து பார்த்தா. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் ஆச்சரியமா தெரியலையா? நம்ம கவனிக்க தவறிட்ட சில ஆச்சரியங்கள், மனுஷனால புரிஞ்சிக்க முடியாத சில ஆச்சரியங்கள், தேவனுடைய சிருஷ்டிப்புல இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்கள். சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் நீங்க யோசிங்க. இதுல இருந்து ரிசல்ட் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, தேவன் அவருடைய சர்வ வல்லமை, அவருடைய கிரேட் கேப்பபிலிட்டி, அவருடைய சர்வ வல்லமையை வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது இந்த சிருஷ்டிகளை வச்சிருக்கிற காரணம் என்னன்னு பார்க்கும்போது, மனுஷன் எந்த நிலையில விழுந்தாலும், எந்த சீர்கெட்ட நிலையில, நம்ம இன்னொன்னு சொல்ல போனா அவன் மண்ணாய், அந்த மண்ணு தூளாய், அந்த தூள் வந்து இல்லாமையே போனாலும் உயிர்த்தெழுதல கொண்டு வர போறார், ராஜ்யத்துல கொண்டு வர போறார்.
அவங்களுக்கு நித்திய ஜீவன் அழைக்கப்படும். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது ஆச்சரியமா தேவன் செய்வார். இதுதான் மிராக்கல் சகோதர சகோதரிகளே. இது தீர்க்க தரிசனமா அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, கர்த்தர் இயேசுவும் சரி, இல்ல பழைய ஏற்பாட்டுல நடந்த எல்லா விஷயமும் சரி, எங்கெங்கெல்லாம் அதிசயம் நடந்திருக்கோ இது எல்லாமே ராஜ்யத்துல மனு குலத்தை மறுபடியுமாக உயிர்ப்பித்து இந்த பூமியில கொண்டு வர போற என்னக்கூடிய அத்தாட்சியத்தை அவர் என்ன பண்ண போறாருன்னா தேவன் கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்ல, முற்றிலுமாக தீமை எடுத்து வெளியே போட போறார். இது என்னால முடியும் என்னக்கூடிய ஒரு விஷயத்த உறுதியா சொல்றதுக்கு தான் இந்த ஒரு பாயிண்ட்ஸை ரசலிங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதனால மனுக்குலம் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு பார்க்கும்போது, தேவனுடைய அந்த 4 குணலட்சணம், அன்பு, நீதி, வல்லமை மற்றும் ஞானம், இது எல்லாமே இசைவா இந்த ஒரு மனுக்குலம் மேல நடக்கும் சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லும் போது எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோக்கம் என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது, ஒரு பரிசுத்தமான ஒரு நோக்கம், தேவனுடைய அந்த ஒரு அனாதி ஞானத்தை தான் நாங்க விவரிக்க முயற்சி செய்யறோம் எனக்கூடிய ஒரு விஷயத்த ரிசல்ட் சொல்லும் போது ஒரு பாயிண்ட் அவர் சொல்றாரு. என்னன்னு பார்க்கும்போது, கர்த்தர் இயேசு கொடுத்த அந்த ஒரு பலி, உயிர்த்தெழுதல், மனு குலத்தை ஆசீர்வதிக்கிறதே தேவனோட ராஜ்யமா இருக்கு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் நம்ம பார்க்கும்போது பைபிள்ல என்ன இருக்கு, கர்த்தர் இயேசுவோட ஈடுபலி, மனு குலத்தோடைய உயிர்த்தெழுதல், இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய விஷயங்கள், இதுதான் பைபிள்ல உறுதியா இருக்கு. இதுதான் தேவனுடைய அனாதி திட்டமா இருக்கு எனக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி ரசலிங்க சொல்லும் போது, இந்த மாதிரி தேவன் அவருடைய வேதத்துல எத்தனை பேர் பைபிள் எழுதினாலும் பைபிளுடைய உண்மையான ஆத்தர்னா எழுத்தாளர் யாருன்னு பார்க்கும்போது சர்வ வல்லமை உள்ள தேவன் தான். அவரு நமக்கு தந்த ஞானத்தை தான் ரசலிங்க என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது சுட்டி காமிக்கிறார். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த வால்யூம் ஸ்டடியில இன்னும் அதிகமாக ராஜ்யத்தை குறித்தான வெளிச்சங்களை நாம் பார்க்க தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்தியேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு முன்பதாக ஒரு கவிதை இருக்கு, அது தமிழ்ல இருக்கா நம்ம பார்க்கலாம். ஒருவேளை தமிழ்ல இருந்தா அந்த ஒரு கவிதையை நம்ம வாசித்து நம்ம இந்த நாள் கூடிய பாடத்தை முடிவு கொண்டு வரலாம். அதி உன்னத சத்தியம். வாசிங்க. பிரியமாக வாங்கப்பட்ட உன்னத சத்தியம், பொதுவான சத்தியம், மனுஷரால் ஒவ்வொரு நாளும் கொடுத்து பெற்றுக்கொள்ளப்படும். எளிய மனுஷ வாழ்க்கையை பாதையில் உள்ள பொதுவாக வரும் அலட்சிய காற்றால் நாம் வழியிலிருந்து அடித்துச் செல்லப்படும் சத்தியம். பிரியமாக நம்மை மேற்கொண்ட மாபெரும் சத்தியம். இது அதிர்ஷ்டத்தாலும் அல்ல, பகல் கனவில் சுவாசத்தினாலும் அல்ல, ஆனால் அது வலுமிக்க ஆத்ம போராட்டங்களினிடையே பிடித்து கொள்ளப்படும். எதிர்காற்றையும் நீரோட்டத்தையும் எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு பெற்ற சத்தியம். முரண்பாடுகள், குழப்பம், பயம், துவக்கம் மத்தியில் தேவனது கரம் பலமாய் இறங்கும் பொழுது அசையாத அடிமண்ணாகிய இருதயம் உழுவப்பட்டு அது புதைக்கப்பட்டுள்ள சில சத்தியங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். பொது அங்காடியிலோ கோதுமை, அப்பம், திராட்சை ரசத்திலோ அல்ல, பொன், மாணிக்கம் போன்ற ரத்தின கற்களும் அல்ல, உலகம் இன்பங்களை ருசிக்கும் நடுராத்திரி களியாட்டங்களிலும் அல்ல, கம்பீரமாய் பிரகாசமுக்கும் மகுடங்களிலும் அல்ல. அந்த உன்னத சத்தியம் மனுஷ போதனைகள் மோதல்களில் அல்ல, திருசபை மற்றும் உலகின் நடுவில் விற்பனை பொருளாகவும் அல்ல. சத்தியத்தின் உண்மையான பொக்கிஷம் கலைகள், பதிர்கள் மத்தியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அவளுடைய அழகான கொடியை அவர்கள் மத்தியில் பறக்க விடுவதற்காக அல்ல, நன்கு பண்படுத்தப்பட்ட நிலத்திலும் அறுவடை செய்யப்பட்டது போன்ற தூய்மையான சத்தியம், விசுவாசம், வைராக்கியம் மற்றும் பொறுமையிலும் வெகுமதியாய் அளிக்கும் சத்தியம். இப்படியாய் அவைகளை தேடுவோருக்கு என்றும் விளைச்சலை அளிப்பார். மக்களது செல்வாக்குகளுக்காக நீடித்து நிலைக்கும் இவளன்றோ அதி உன்னத சத்தியம். சகோதர சகோதரிகளே,
சத்தியத்தை பத்தி எவ்வளவு அழகான ஒரு கவிதையை நம்ம பார்த்தோம். தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.